ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ்எல் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிலேஷனல் டேட்டாபேஸில் இருக்க ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸ்ல நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1ல இந்த கவர் பண்ணிட்டு வரேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் பேசிக்காக என்ன பண்ணுன்னா, ரெண்டு ரிலேஷனில் இருக்க டப்பிள்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ரிலேஷனாக நமக்கு கொடுக்கும். அப்படி கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரிலேஷன்ஸை கம்பைன் பண்ணி கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஜாயின் ஆப்ரேஷன் செலெக்ஷன் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரெண்டும் சேர்ந்து தான் ஜாயின் ஆப்ரேஷன். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது ரெண்டு டேபிளோட ஒவ்வொரு டப்பிள்ஸையும் ஜாயின் பண்ணும். அண்ட் செலெக்ஷன் அப்படின்றது நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜாயின் ஆப்ரேஷன். அதாவது ரெண்டு ரிலேஷன்லேயும் நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு எந்த டப்பிள்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த டப்பிள்ஸ் மட்டும் ஒரு டேபிளாக ப்ராடக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஜாயின் ஆப்ரேஷன். ஜாயின் ஆப்ரேஷனுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டினோட் பண்ணுவோம். இதுதான் ஜாயினுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள். ஜாயின் ஆப்ரேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இதில் இன்னர் ஜாயினில் தீட்டா ஜாயின், ஈக்யூ ஜாயின், நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. அண்ட் அவுட்டர் ஜாயினில் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இந்த டைப்ஸை ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இன்னர் ஜாயினுக்கும் அவுட்டர் ஜாயினுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பற்றி பார்ப்போம். இன்னர் ஜாயின் அப்படின்றது நம்ம கொடுக்குற கண்டிஷனை எந்த டப்பிள்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் இன்னர் ஜாயின். அண்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்றது நம்ம கொடுக்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற டப்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத டப்பிள்ஸையும் நமக்கு தேவைப்படுறப்போ ஜாயின் பண்ணுறது தான் அவுட்டர் ஜாயின். ஃபர்ஸ்ட், இன்னர் ஜாயினில் இருக்க 3 டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தீட்டா ஜாயின் பற்றி பார்ப்போம். தீட்டா ஜாயினும் ஜாயின் ஆப்ரேஷன் தான். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுப்போம். அந்த கண்டிஷன் ரெண்டு ரிலேஷனில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸில் இருக்க வேல்யூஸில் அப்ளை பண்ணி எந்த வேல்யூஸ் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் இன்னொரு ரிலேஷனாக டிஸ்பிளே பண்ணுறது தான் தீட்டா ஜாயின். இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா, ஜாயின் ஆப்ரேஷனுக்கு என்ன சிம்பிளோ அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே அந்த சிம்பிளோட சப்ஸ்கிரிப்டில் தீட்டா சிம்பிள் இருக்கும். அந்த தீட்டா சிம்பிள் நம்ம கொடுக்குற கண்டிஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கண்டிஷன்ஸில் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எந்த ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த கண்டிஷனை ரெண்டு ரிலேஷனில் இருக்க டப்பிள்ஸில் எந்த டப்பிள்ஸ்லாம் அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துப்போம் அண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இன்னொரு டேபிள் எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அண்ட் சப்ஜெக்ட் டேபிளில் கிளாஸ், சப்ஜெக்ட் அப்படின்னு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட் டேபிளோட ஸ்டாண்டர்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூஸும் சப்ஜெக்ட் டேபிளில் இருக்க கிளாஸ் ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸும் மேட்ச் ஆகும். ஸோ இதை ஜாயின் பண்ணி ஒரே டேபிளாக டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன queryனா, ஸ்டூடெண்ட் ஜாயின் ஸ்டூடெண்ட் டாட் எஸ்டிடி ஈக்குவல் டு சப்ஜெக்ட் டாட் கிளாஸ் சப்ஜெக்ட். இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது அந்த டேபிளோட நேம், ஜாயின் சிம்பிள். ஸ்டூடெண்ட் டாட் எஸ்டிடி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க எஸ்டிடி அப்படிங்கிற ஸ்டாண்டர்டோட ஆட்ரிபியூட். அண்ட் சப்ஜெக்ட் டாட் கிளாஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டேபிளோட கிளாஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட். இந்த query யூஸ் பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்கும்னா, ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டாண்டர்ட் ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸும் சப்ஜெக்ட் டேபிளில் இருக்க கிளாஸ் ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸும் ஈக்குவலாக இருந்தால், அதாவது அந்த வேல்யூஸ்லாம் மேட்ச் ஆச்சுன்னா அந்த டப்பிள்ஸ் எல்லாம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ரிலேஷனையும் ஜாயின் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் தீட்டா ஆப்ரேஷன். அடுத்து யூக்யூ ஜாயின் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஈக்யூ ஜாயினும் தீட்டா ஜாயினோட ஒரு பார்ட் மாதிரி தான். ஏன்னா ஈக்யூ ஜாயினோட கண்டிஷனில் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த கண்டிஷனை எந்த டேபிள்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் ஈக்யூ ஜாயின். இதுலேயும் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஈக்யூ ஜாயின் சொல்கிறோம். தீட்டா ஜாயின்லேயும் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் ஆகி இருக்கிறது தான் ஈக்யூ ஜாயின். அந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் மட்டும் யூஸ் பண்ணி அந்த கண்டிஷனை எந்த டப்பிள்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் ஈக்யூ ஜாயின். இதுக்கும் தீட்டா ஜாயினுக்கு யூஸ் பண்ண எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஏன்னா இதில் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே ஈக்யூ ஜாயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட், நேச்சுரல் ஜாயின் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். நேச்சுரல் ஜாயின்னா நார்மல் ஜாயினிங் ஆப்ரேஷன் தான். இதில் கண்டிஷனே கொடுக்க மாட்டோம், அதாவது எந்த ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எப்படி இது ஜாயின் பண்ணோம்னா, ரெண்டு ரிலேஷன்லேயும் ஒரு ஆட்ரிபியூட் கண்டிப்பாக காமனாக இருக்கணும். அந்த காமனாக இருக்க ஆட்ரிபியூட்டோட வேல்யூஸ் ரெண்டு ரிலேஷன்லேயும் ஈக்குவலாக இருந்தால் அந்த டப்பிள்ஸை மட்டும் ஜாயின் பண்ணணும். இதுதான் நேச்சுரல் ஜாயின்.
இங்கே ரெண்டு ரிலேஷன்லேயும் ஆட்ரிபியூட்ஸோட நேம் ஒன்றா தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். கோர்ஸ் ஹெச்ஓடி அப்படின்னு 2 டேபிள் இருக்குது. கோர்ஸ் டேபிளில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அண்ட் ஹெச்ஓடி டேபிளில் டிபார்ட்மெண்ட், ஹெட் அப்படின்னு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த 2 டேபிள்லையும் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் காமனாக இருக்குது. இப்போது நம்ம சிம்பிளாக கோர்சஸ் ஜாயின் ஹெச்ஓடி அப்படின்ற query யூஸ் பண்ணால் 2 டேபிளும் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காமன் ஆட்ரிபியூட்டில் எந்த வேல்யூஸ்லாம் ஈக்குவலாக இருக்கோ அந்த டப்பிள்ஸை மட்டும் ஜாயின் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணும். இதுதான் நேச்சுரல் ஜாயின். ஸோ இப்போது இன்னர் ஜாயினில் இருக்க 3 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து அவுட்டர் ஜாயினில் இருக்க 3 டைப்ஸ் பற்றி பார்ப்போம். அவுட்டர் ஜாயினில் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பற்றி பார்ப்போம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க டேபிளில் எல்லா வேல்யூஸும் ஜாயின் ஆகும். ஆனால் ரைட் சைடில் இருக்க டேபிளில் மேட்சிங் வேல்யூஸ் மட்டும்தான் ஜாயின் ஆகும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயினோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா, நார்மலாக இருக்க ஜாயின் சிம்பிள்லையே லெஃப்ட் சைடில் மட்டும் டாப் அண்ட் பாட்டமில் 2 ஹரிசான்டல் லைன்ஸ் இருக்கும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது கோர்ஸ் ஹெச்ஓடி அப்படின்னு 2 டேபிள்ஸ் இருக்குது. இப்போது இந்த 2 டேபிளுக்கும் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்ளை பண்ணுறோம். இப்போது என்ன ஆகும்னா, லெஃப்ட் சைடில் இருக்க டேபிளில் எல்லா வேல்யூஸும் ஜாயின் ஆகும். ஆனால் ரைட் சைடில் இருக்க டேபிளில் மேட்சிங் வேல்யூஸ் மட்டும்தான் ஜாயின் ஆகும். அவுட்புட்டில் பார்த்தாலே தெரியும், கோர்ஸ் அப்படின்ற டேபிளில் இருக்க எல்லா டப்பிள்ஸும் இருக்குது. ஆனால் ரைட் சைடில் இருக்க ஹெச்ஓடி அப்படின்ற டேபிளில் ஏ அப்படின்ற காலமில் இருக்க மேட்சிங் டப்பிள்ஸ் மட்டும்தான் ஜாயின் ஆகிருக்கு. இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இங்கே மேட்ச் ஆகாத வேல்யூஸ்க்கெலாம் நல் வேல்யூ இருக்கும். இங்கே கோர்ஸ் அப்படின்ற டேபிளில் வேல்யூஸ் இருந்து ஹெச்ஓடி அப்படின்ற டேபிளில் அதுக்கு மேட்சிங் வேல்யூஸ் இல்லைன்னா நல் வேல்யூ ஃபில் ஆகிக்கும். அடுத்து ரைட் அவுட்டர் ஜாயின் பற்றி பார்ப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் லெஃப்டில் எல்லா ரோஸும் வரும் அண்ட் ரைட் சைடில் மேட்சிங் டப்பிள்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே ரைட் அவுட்டர் ஜாயினில் ரைட் சைடு இருக்க டேபிளில் எல்லா டப்பிள்ஸும் இருக்கும் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்க டேபிளில் மேட்சிங் டப்பிள்ஸ் மட்டும் ஜாயின் ஆகும். இதுதான் ரைட் அவுட்டர் ஜாயின். இதுக்கும் போன தடவை பார்த்த எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். இதுக்கு இப்போது ரைட் அவுட்டர் ஜாயின் அப்ளை பண்ணி பார்ப்போம். query எப்படி இருக்குன்னா, கோர்சஸ் ரைட் அவுட்டர் ஜாயின் ஹெச்ஓடி. இதுக்கு அவுட்புட் டேபிள் எப்படி இருக்குன்னா, ரைட் டேபிளில் எல்லா டப்பிள்ஸும் இருக்கும் அண்ட் லெஃப்ட் டேபிள்லேருந்து மேட்ச் ஆகிற டப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். இங்கே ஹெச்ஓடி டேபிள்லேருந்து எல்லா நேமும் இருக்குது. ஆனால் கோர்ஸ் டேபிளில் ஏ அப்படின்ற காலமில் இருக்க நம்பர்ஸ் மேட்ச் ஆகிற டப்பிள்ஸ் மட்டும் ஜாயின் ஆகிருக்கு. இதுதான் ரைட் அவுட்டர் ஜாயின். இங்கே லெஃப்டில் மேட்ச் ஆகாத வேல்யூஸ்க்கு நல் வேல்யூஸ் அசியூம் பண்ணிக்கும். அடுத்து ஃபுல் அவுட்டர் ஜாயின் பற்றி பார்ப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயினில் லெஃப்ட் டேபிள் மட்டும் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அண்ட் ரைட் அவுட்டர் ஜாயினில் ரைட் டேபிள் மட்டும் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃபுல் அவுட்டர் ஜாயினில் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடில் இருக்க டேபிளும் எந்த டேபிள்ஸையும் விடாமல் ஜாயின் பண்ணிக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஜாயின் பண்ணதில் ஆப்போசிட் டேபிளில் வேல்யூஸ் இல்லைன்னா அதுக்கு நல் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கும். இதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். இதுக்கும் போன தடவை யூஸ் பண்ண எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். கோர்ஸ் அண்ட் ஹெச்ஓடி 2 டேபிளுக்கும் ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்ளை பண்ணால் அவுட்புட் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் டேபிளில் இருக்க டப்பிள்ஸ் அண்ட் ரைட் டேபிளில் இருக்க டப்பிள்ஸ் ஃபுல்லாக ஜாயின் ஆகிரும் அண்ட் மேட்ச் ஆகாத வேல்யூஸ்க்கு நல் வேல்யூஸ் இருக்கும். இதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். ஸோ இந்த வீடியோவில் ஜாயின் ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். ஜாயின் ஆப்ரேஷனில் இன்னர் ஜாயின் அண்ட் அவுட்டர் ஜாயின் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் இன்னர் ஜாயினில் இருக்க தீட்டா ஜாயின், ஈக்யூ ஜாயின், நேச்சுரல் ஜாயின் அப்படிங்கிற 3 ஜாயின்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் அவுட்டர் ஜாயினில் இருக்க லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிற 3 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அண்ட் அந்த டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா சிஎஸ்சி லேர்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.